தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி, இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா 2 பேரோடும் உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது. அவங்களோட உங்களுடைய அனுபவம் எப்படி? அந்த பீரியடில் ஒரு கலைஞர் ஆட்சிக்கு ஒரு பிரேக் ஆச்சு இல்லையா? திரும்ப ஒரு சிஎம் ஆகுறாருன்னு சொல்லும்போது, அப்போது நான் இந்த தமிழ் திரைப்பட வர்த்தக சபை இதெல்லாம் ஆரம்பித்து அப்போ சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நமக்கு டெஃபினட்டாக ஒரு அசம்ப்ஷன் என்ன, டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு சிஎம் ஆவாருன்றது தெரியும். அப்போவே நான் அவருக்கு அந்த தமிழ் திரைப்பட வர்த்தக சபையினுடைய இதில் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். கலைஞர் தான் ஆட்சிக்கு வருவார், நம்ம கலை உலகத்தை சார்ந்தவங்கெல்லாம் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். காரணம் வந்து நிச்சயமாக ஆட்சிக்கு வரப்போகிறோம் அவங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, சங்கங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்கணும், இணக்கமாக இருக்கணும். இணக்கமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் தப்பே கிடையாது. ஆனால் அவங்க நம்மளோட இணக்கம் ஆகக்கூடாது. சங்கங்களில் அவங்க தலையிடக்கூடாது. நான் சொல்கிறது சங்கம் வந்து அவங்களோட இணக்கமாக எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தப்பே கிடையாது. ஸோ அது சில நேரங்களில் என்னென்னா தப்பாகிடுது, அவங்களே வந்து உள்ளே போடுறாங்க. அதனால் வந்து சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடக்கும். முரசொலி மாறன் சார் இருக்கார் இல்லை, அவர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் பாட்டுக்கு ஓப்பனாக சொல்லிட்டீங்களே, மற்றவங்க யாராவது எதிர்த்து கொடுத்தாங்கன்னா எப்படி சார்? எங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியும், எங்கள் ஆளுங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் வந்து முகமூடி போட்டு தான் வருவாங்களே தவிர என்ன மாதிரி எல்லாம் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி, நானும் சிவகுமார் எல்லோரும் போய் இந்த மாதிரி ஒரு இது நடத்தணும், ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்தலான்னு இருக்கோம், நீங்கள் வரணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ஒரு மீட்டிங் போட்டேன். அதில் என்டையர் இண்டஸ்ட்ரி ஒரு மாநாடு மாதிரி, தேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், அது இதுன்னு போட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாளைக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி சலுகைகள் வரணும், போகணும், வரணுன்றது. அவருக்கு என்னென்னா அப்போது கேப் வந்ததுனால ரொம்ப சினிமாக்காரங்க போய் அவரை பார்க்குறது கூட கிடையாது அந்த பீரியடில். நான் சொல்கிறது இந்த 87 இப்போ திரும்ப சிஎம் ஆகுறாரு, அந்த பீரியடில் யாரும் அதிகம் போகிறதில்ல. போன உடனே மேலே வர சொல்லிட்டார். கீழே வந்து வைகோ சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த சினிமாக்காரங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், எப்போவுமே அந்த அஃபெக்ஷன் அவர் மேலே கூப்பிட்டு சொல்லி முதல்ல ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஒரு இது நடத்தணும் ஃபங்க்ஷனு. கரெக்டாக அதுக்கு வந்து கலந்துட்டார். அப்போ வந்து சொல்லி, அப்போ சில இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கூட நானே இருந்து கூட பஞ்சாயத்து பண்ணுறேன்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். அப்புறம் சீரன் அரங்கத்தில் நடந்த மாநாடு, என்டையர் பெப்சிலேருந்து தொழிலாளர்கள்லேருந்து ஒரு 10,000 பேர் மேலே வந்தாங்க அங்கே பீச்சுக்கு. அங்கே வந்து அங்கேயே வந்து என்ன இங்கே வரலும் கொண்டு வந்துட்டீங்க, சீரன் அரங்கம் அங்கே செக்ரட்டரியேட்டில் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி சொன்னபடியே வந்த 3 மாதத்தில் திரும்ப கூப்பிட்டு இந்த டேக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணதே இந்த 56% இருந்தது. அப்போது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் 40% ஆக்கி, அதுக்கப்புறம் 40 வந்து அந்த அம்மா குறைச்சாங்க, அதுக்கு மேலே இவரும் குறைச்சார். இப்படி ஒரு இந்த அமைப்பு சார்பில் பார்த்தா அவருக்கு என்னென்னா, வள்ளுவர் கோட்டத்தில் ஆட்சிக்கு வந்து 7வது நாள் அவர் வந்து ஏற்கனவே கட்டினாரே தவிர உள்ளே வர முடியல. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரே தான் சஜஸ்ட் பண்ணார், வள்ளுவர் கோட்டத்தில் நீங்கள் எனக்கு இங்கே 7வது ஃபஸ்ட்டு மீட்டிங் நமக்கு தான் கொடுக்குறாரு. தமிழ் திரைப்பட வர்த்தக சபைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இங்கே வைங்கன்னு சொல்லி கிராண்டாக நடத்துங்கன்னு. அப்போ நான், ராதிகா, சிவகுமார் சார் எல்லோரும் போய் அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே வந்து அது பண்ணதில் அவர் கிட்டத்தட்ட 600 சில்லற பொன்னாடைகள், எல்லா செலிப்ரிட்டிஸ் எக்ஸப்ட் ரஜினிகாந்த் மட்டும் வரல. எல்லா கமல் சார்லேருந்து எல்லோரும் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ரஜினி சார் வரல. அன்றைக்கி நைட்டு நான் வெளியில் இருக்கேன், ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு, கேஆர் சார் தப்பாக நினைக்காதீங்க, என்ன கமலெல்லாம் நல்லா பேசினாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ கூட கமலை பற்றி போய் கேட்குறேன், நல்லா கிராண்டாக நடந்தது ஃபங்க்ஷன்னு சொல்லி நான் வந்தேன். அவர் நல்ல எண்ணம் பாரு, வந்திருக்காரு. அவர் ஃபியட் காரில் வந்த உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உள்ளே வந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு ரிட்டன் ஆகி நான் வந்துட்டேன், அதனால் தப்பாக நினைக்காதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட வந்து அது ஃபோன் பண்ணி அதை சொல்லி, அதில் தான் சில பேருக்கு என்னென்ன நம்மள ஏன் பிடிக்குன்னா, நான் இதுவரையிலும் யாருக்கிட்டுமே ஆப்ளிகேஷன் போனது, இவனு கலைஞர்கிட்ட போனதில்லை, ஜெயலலிதா அம்மா கிட்ட போனதில்லை. அந்த அம்மா அவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க என்ன. எம்ஜிஆர்கிட்டே நம்ம கேட்டது கிடையாது. அது நம்மளோட கேரக்டர், அதனால தான் விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கலைஞரோட அந்தளவுக்கு உறவு இருக்கும்போது எப்படி ஜெயலலிதாவோடும் அந்த நட்பு இருந்தது? அது ஆக்சுவலாக ஜெயலலிதா மேடம் வந்து கலைஞர் சிஎம் ஆகிட்டார் 90லன்னு நினைக்கிறேன், திரும்ப இதாச்சு இல்லையா. அப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது வாகினி ஸ்டுடியோவில்.
ராமராஜனுடைய ஃபங்க்ஷன் முப்பெரும் விழான்னு சொல்லி ஆடியோ ரிலீஸு, ஒரு படம் பூஜை அது இதுன்னு. அப்போது கலைஞர் தான் சிஎம்மாக இருக்கார். பெப்சியில் அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தது. நான் சேம்பரில் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும் உங்களுக்கு எந்த பிரச்சனைன்னா நம்ம தானே லீட் பண்ணோம். அந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. வரும்போது நான் சரி வரேன்னு சொல்லிட்டேன். பட் அவங்க திரும்ப ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் வராரா இல்லைன்னா, அப்போ அப்புறம் பார்த்தா கலைஞர் ஆட்சி இல்லையா, சில பேர் பயந்து வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இது வராரா இல்லையான்னு கேட்டுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இல்லை இல்லை நான் கண்டிப்பாக அதுக்கு வேறு இது வேறுங்க, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு. அப்போ போன பிறகு தான் தெரிஞ்சு ஆர்.எம். வீரப்பன் சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. நானும் மேடையில் ஏறினேன், நானும் பேசினாங்க. பேசின பிறகு அது முடிஞ்சு போச்சு. என் வீட்டுக்கு ஜெகத் ரட்சன் சார், செங்கோட்டையன், அப்புறம் விருகு ஜெயராமன் 3 பேர் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னோட பேசணும்னு சொல்லி, தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு ஃபாரின் வண்டி வச்சுருந்தேன். அப்புறம் அது வந்து இந்த வண்டியில் வராதிங்க சார், அடையாளம் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே ஒரு வண்டி அனுப்பிச்சு அந்த வண்டியில் இருந்து என்ன போக சொல்லி அப்புறம் நான் நேராக போனேன். போன உடனே கிரேப் ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க உள்ள ப்ரெஸ் மீட்டில் இருந்தாங்க. தனி ரூம் தான், இந்த மாதிரி 1 to 1. அவங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட், ஐயோ நான் சாரி எங்கள் ப்ரெஸ் மீட்டில் இருந்தேன்னு ஓகேன்னு உட்காந்துட்டு ஒரு கேஷுவலாக கிட்டத்தட்ட ஒரு 32 நிமிஷம் நான் நோட் கூட பண்ண வந்ததுலேருந்து 32 மினிட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பற்றியெல்லாம் அவ்வளோ விஷயங்களெல்லாம் பேசி இதெல்லாம் சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ரொம்ப நாள் பழகின அளவுக்கு அந்த எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங் தான். உண்மையில் அவங்களோட பேசினது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக வேறு இருந்தது. பண்ணி இந்த மாதிரி எலெக்ஷன் வரப்போகுது, நான் தான் லீட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி வந்து இது கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அது தான்றான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் முடிஞ்சால் இண்டஸ்ட்ரி சார்பில் எனக்கு சொல்லியே நீங்கள் வசூல் பண்ணி கூட நீங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது, நான் இல்லைம்மா ஜென்ரலாக நான் தான் கொடுத்து பழக்கம், நான் யாருக்கிட்டேயும் டொனேஷன் அது இதுன்னு போகல, பட் நீங்கள் சொல்கிறதுனால ஒரு நல்ல இதுன்றதுனால காசுக்கு நான் ஓப்பனாகவே மீட்டிங் வச்சு பேச வேணுமன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, December 3 எங்கள் மதர் தவறிட்டாங்க. தவறுனதில் கொஞ்சம் நான் போய் சந்திக்க முடியல. அதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு, ராஜீவ் காந்தி டெத்துக்கு அப்புறம் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுறது கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ லெவலில் எங்கேயோ போயிடுச்சு. அதனால தான் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை ரெகக்னைஸ் பண்ணி பேசுவாங்க. செக்ரட்டரியேட் லேட்டர் கூட அன்றைக்கி ஜெயிச்ச பிறகு நான் கவுன்சில் தலைவராக ஜெயித்தேன் இல்லையா, அப்போ போகும்போது கூட தனி அட்டென்ஷனு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாருமே நிற்கிறாங்க. நேராக என்கிட்ட வந்து மட்டும் எப்படி இருக்குங்க கேஆர்ன்னு சொல்லும்போது பக்கத்தில் எஸ்எஸ்சி இருந்தார். அப்போ இந்த பக்கம் சரத்குமார் இல்லை. எல்லாருக்கும் என்னடான்னா ஏன் பர்டிகுலர் அட்டென்ஷன்னா, இந்த உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு பேசுனது போனது சொன்ன விஷயங்களில் வந்து ஒரு இது இருந்தால் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணிக்கல, அது வேறு விஷயம். பேசுகிறோம். அமிர்தசியில இருந்து ரகு பேசுறேங்க சார். கண்டினியூஸா ராம்கி சார் கூட நீங்க நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. எஸ்பி முத்துராமன் சாருக்கு இப்படி ரஜினி சாரும், இப்ப கே.எஸ். ரவிக்குமார் சார் கூட சரத்குமார் சார் கூட ஒர்க் பண்ண மாதிரி ராம்கி சார் கூட உங்களுக்கு அப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? அவர் கூட கரெக்ட் நிறைய படங்கள் பண்ண என்ன ரீசன் சொல்லுங்க சார்? ஆமாம், அது ஏன்னா சின்ன பூவை மெல்ல பேசு படத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தினது நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம். அந்த படத்துக்கு நெகட்டிவ் ஃபைனான்ஷியல் நான் தான். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ப்ரொடியூசருடைய ஆஃபீஸில் உட்காந்துருந்தான் ராம்கி. நான் அப்போ அந்த ஆஃபீஸுக்கு என்ட்ராகி போகிற உடனே இந்த கார்னர் சோஃபாவில் உட்காந்துருந்தான் இப்படி. நான் சொன்னேன், எதுக்கு ஆளை தேடுறீங்க, இவனே பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு இவனே போடலாமேன்னு சொல்லிட்டு அப்படி ஏன்னா அவனே எதிர்பார்க்கல அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி. ஸோ ராம்கி அதில் ஃபஸ்ட்டு போட்டோம். அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு, நல்லா போச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் என்னுடைய படம் நான் டைரக்ட் பண்ணும்போது ராம்கி எங்களுடைய படங்களில் எது சொன்னாலுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடாமல் லேடிஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். இப்போ வனஜா கிரிஜா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே அவனுக்கு திரும்ப ஒரு லைஃப் கிடச்சிது. தொடர்ந்து படம் பண்ணதுக்காக அவனுக்கும் அப்போது ஓரளவுக்கு படங்கள் குறைஞ்சி போயிருந்த நேரம் அது. இந்த படங்கள்லாம் வந்ததுனால கொஞ்சம் அவருக்கும் லேடிஸ் சைடும் ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரியேட் ஆனாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு நிறைய இருக்கிற காலத்துல வந்து ஒரு டைட்டில் டிசைனுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் ஈஸியா இது பண்ணிட முடியும். ஆனா அந்த காலத்திலேயே வந்து நீங்க டைட்டில் டிசைனுக்கு கூட அவ்வளவு மெனக்கிட்டு, இப்ப மாயா பஜார் 1995 டைட்டில் பார்த்தா ஒரு 3D எஃபெக்ட்ல ஒரு சைடு மாயா பஜார் இருக்கும், இன்னொரு சைடு 1995 இருக்கும். எனக்கு ஒரு பண்ணலாம் அந்த குழந்தைதான் மெயின்ங்கிறதால ஒரு குழந்தை இசைச்சிட்டு போற மாதிரியான ஒரு டைட்டில் கார்டுல இருக்கும். ரோஜாவே ரோஜாவேன்னு நிறைய இரட்டை ரோஜா, ஈரமான ரோஜா, காதல் ரோஜாவே எல்லாம் ரோஜாவை மென்ஷன் பண்ணி நிறைய இருக்கும்.
அப்படி டைட்டில் கார்டுல அலெக்சாண்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கன் ஷூட் பண்ணி அதுல வர்றது மாதிரி அந்த டைட்டில் கார்டுக்காக அவ்வளவு மெனக்கெட்டது என்ன ஒரு ரீசன்? அதுக்கான ஒன்றை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், டைட்டில் கார்டு பத்தி. ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை நம்ம ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாவே ஒரு கதையோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது டைட்டில் தான். அந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகுது. அதாவது ஒரு சின்ன குழந்தையும் சொல்லணும், வயசானவங்களும் சொல்லணும், அப்புறம் தடுமாற்றம் வரக்கூடாது. அந்த டைட்டில் சொல்லும்போது தடுமாற்றம் வரக்கூடாது. அப்புறம் அந்த ஃபாண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டைட்டில் ஃபாண்ட் எல்லாம் கூட தூரத்தில் இருந்தாலும், ஏன்னா போஸ்டர் வந்து அங்கே ஓட்டினாலும் எங்கே ஓட்டினாலும் கிளியராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு படிக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு தான் இப்போல்லாம் டைட்டில்லாம் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நல்ல அம்சங்கள். படத்தினுடைய சக்ஸஸுக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அதுக்கு லைஃப்பும் இருக்குது, ரீச்சுக்கு. அது அப்புறம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போ டிவி சீரியலுக்கெல்லாம் அதை காப்பி அடிக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு டைட்டில் வச்சா டிவி சீரியலுக்கு சர்வசாதாரணமாக வச்சுட்டு போகிறாங்க அதை. ஸோ அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது என்ன ஆகிடுது, சோஷியல் மீடியாவில் கிளிக் பண்ணோம்னா சீரியலாக படமான்றதே ஒரு கன்ஃபியூஷனு. ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு அந்த கவனம் செலுத்துறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்காது. ரொம்ப நன்றி. சார் நான் நைனா முகமது பேசுறேன் சார், மதுரையிலேருந்து. நான் நம்ம சேனலோட வந்து ரொட்டீனா கேள்விலாம் கேட்பேன் சார். எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட வந்து டு பி ஹானஸ்டா சொல்லணும், நம்ம ஃபில்ம் ஆனந்தன் சாருக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன்ல வந்து நீங்க ஒரு ஆள் தான். இவரு ஆனந்தன் தான் கேதரிங்ஸை பத்தி. நன்றி. இரட்டை ரோஜா படத்துல வந்து நீங்க இந்த ஒரு சின்ன ஒரு மணி மேட்டரை வச்சு இப்ப நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பணத்தை வச்சு இப்ப வர்ற பணம் ஃபுல்லா ஊழலை வந்து பேங்கை கொள்ளையடிக்கிறேன், அதை கொள்ளையடிக்கிறேன், இதை கொள்ளையடி நிறைய கொண்டு வர்றாங்க சார். ஆனா நீங்க அப்ப வந்து பணத்தை வச்சு உறவுகளை கொள்ளையடிக்கிற மேட்டர் அவ்வளவு சூப்பரா செஞ்சிருந்தீங்க. அது எப்படி சார் அந்த மேஜிக் எல்லாம் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நான் எப்ப போட்டாலும் சரி, டிவியில வனஜா கிரிஜாவாகட்டும் ரெட்டை ரோஜாவாகட்டும் யூடியூப்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வியூவர்ஸ்ல நானும் அதை அதிகம் பார்த்திருப்பேன். அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி சார் சூஸ் பண்றீங்க நீங்க? அதை ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? ஏன்னா அது வந்து ஒரு புருஷனை வந்து பொண்டாட்டியே விற்கிறான்னு சொன்னால் அது எல்லாரும் விரும்புகிறோம். ஏன்னா நான் அந்த படம் பண்ணிட்டு பீச்சுக்கு போனால் கூட அந்த ஐஸ்கிரீம் கான்சர், சார் நீங்கள் படம் எடுத்தீங்க, என் பொண்டாட்டி சொல்ல 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி வித்துடுறேன்னு சொல்லி, அந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து அப்படி ஒரு ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது கான்டாக்ட். அதனால் அந்த கான்செப்ட் நல்லா பிடிச்சிருந்தது. அந்த சூப்பர் சார். சார் அதே மாதிரி இந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் படத்துல வந்து ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிருப்பீங்க சார், தியாகு சாரை வச்சு. அதுதான் நம்மள வர்கீஸ் ஓப்பனா சொல்ல வரேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை வச்சு வீட்டுல அந்த அதாவது வடிவேல் சார் வந்து இப்ப ட்ரெண்டா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க வீட்டுல சின்ன சின்ன பல்ப் வாங்குறதுக்கு நாங்க அந்த டைலாக் தான் சார் யூஸ் பண்றோம், அதுதான் நம்மள வர்கீஸ்னு. அது எப்படி சார் அந்த கேரக்டர் உருவாக்குனீங்க? அது ஆக்சுவலாக ஸ்பாட்டில் நடந்த விஷயம். தியாகுக்கு வந்து லைட்டிங் எல்லாம் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், கிருபாசங்கர்னு சொல்லிட்டு. அவருக்கு பேசிக்காகவே காலு கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனு, ஒரு கால் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அவர் நடக்கிறது அப்படி தான் நடப்பார். அவர் பார்த்து விட்டா நான் நினச்சேன் இவனை மாற்றி தியாகு வந்து அப்படி கால் வந்து அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அந்த வர்க்கி செயல் சொல்கிறதெல்லாம் அவர் பேஸ் பண்ணி தான் அதை சொன்னோம். அந்த கிருபாசங்கருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். அது வந்து உண்மையிலே தியாகுக்கே தெரியல, அது பண்ணிட்ட பிறகு தான் அவன் சொல்லுவான். இன்றைக்கும் தியாகுக்கு வந்து அந்த வர்கீஸ் கேரக்டர் எங்கே போனாலும் பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க தியாகுக்கு. சூப்பர் சார். சார் அதே மாதிரி எங்களுக்கு எப்பயுமே ஆஸ்தான ஃபேவரட்னா ராஜா சார். சார் நீங்க ராஜா சார் கூட பண்ண படத்துல ஃபுல்லா ஒவ்வொரு பாட்டு வந்து ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருப்பீங்க சார். அந்த இதே கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா ராஜா சாரோட ஒர்க் பண்றதெல்லாம் வந்து அதாவது எங்கெல்லாம் நாங்க ஜென்ரலா வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், நாங்கெல்லாம் அதை ஒரு பாட்டை கேட்டு தான் நாங்கெல்லாம் வாழ்றோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம், தூங்குறோம், வேலையை பார்க்குறோம். நீங்க அவரோட கம்போசிங்ல உட்கார்றது, அந்த பாட்டுக்கு அது எப்படி சார் டெவலப் ஆகுது, இந்த மெலடிலாம் எப்படி சார் சார்ட்ட கேட்டு வாங்குறீங்க? அப்ப ராஜா சாருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் சார் நடக்கும்? இல்லை சார், அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது தான் தவிர நான் இல்லை. ரொம்ப ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஜென்ரலாக அந்த லைட்டு அந்த கதை மட்டும் சொல்லுவோம். பட் அவருடைய க்ரியேஷனில் அவர் சில அதில் வந்து அந்த சில டியூன்ஸ் வச்சுருப்பார். அந்த டியூன்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் சார் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு ஈரமான் ரோஜாவில் 8 டியூன் போட்டார், அதில் 1 ரிஜெக்ட் பண்ணி 7 மட்டும் செலக்ட் பண்ணு. ஏன்னா அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக தான் போடுவார் அவர். எதுக்கு அதுவும் அவர் தத்தகாரம் பண்ணும்போது என்னடன்னா எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து செலக்ட் பண்ணுறது தான் பெரிய கன்ஃபியூஷன். சில நேரத்தில் அதை திரும்ப போட சொல்லி திரும்ப அதை டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செலக்ட் பண்ணி கூட நம்ம மறுநாள் கூட வந்து சொல்லலாம் அவருக்கு, இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அது அவருடைய க்ரியேஷன் தான். நம்ம மற்ற டைரக்டர் சொல்லிக்கல, நான் தான் சொன்னேன் போனேன், அதெல்லாம் அவர் 90%, நம்ம 10% அப்படி தான் சொல்லணும். சில நேரத்தில் 100% இளையராஜாவுக்கு தான் அந்த கிரெடிட் போகும்.
சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நல்லா சார் உங்கள்ட்ட பேசுறது. சித்ரா சார், ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் சார் உங்ககிட்ட. சொல்லுங்க. ஈவினிங் வரும்போது லென்ஸ் ப்ரோக்ராம்னா நான் வந்து ரீட்டைல கஸ்டமர் கேட்டு அவர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதை உட்காந்து கேட்பேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் இன்ஃபர்மேஷன்லாம். டூரிங் டாக்ஸ், சினிமா திஸ் வீக்லாம். சார் நீங்க இப்படி பண்றதோட சேர்த்து வீக்லி ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று கண்டக்ட் பண்ணுங்க சார். அதாவது யங் டைரக்டர்ஸை வச்சு சார் கொண்டு வர மாதிரி அவங்களோட வச்சு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இயர்லி ரவுண்ட் டேபிள் நீங்க நின்று ஆர்கனைஸ் பண்ணுங்க சார். யாரையும் பேசுறேன், நீங்க சூஸ் பண்ற டீம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. ரொம்ப செலக்டிவா சூஸ் பண்றீங்க நீங்க. இப்ப விமன்ஸ் ரவுண்ட் டேபிள் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப சூப்பரா பண்றீங்க. அதே மாதிரி கொண்டு வாங்க சார். சேனலை வந்து இன்னும் அட்வான்ஸா ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கேர் சார். தேங்க்யூ. வியாபார தொடர்பாக இருந்தாலும் வந்து பாலச்சந்தரோட, அதை தாண்டி அவரோடவே உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பு இருக்குது. எல்லாரும் மாதிரி காலில் விழுந்து இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணல. நேராக கதவு திறந்து நேராக இப்போ சில பேர் என்னமோ ஒரு வைப்ரேஷனு. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் அவ்வளோ சீனியராக இருந்தாலும் அவன் மேலே தனி ரெஸ்பெக்ட்டு. கமல்ஹாசன் ரஜினிகாந்தோட உங்களுக்கு இருந்த நட்பு மாதிரி அதுக்கு அடுத்து வந்த தலைமுறையில் வந்து அஜித் விஜயோட இருந்ததா உங்களுக்கு? ஆக்சுவலாக விஜயோட ஒரு படமே டைரக்ட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸான்றதே இருக்காது இனிமேல். ஒன்று கார்ப்பரேட் கம்பெனிஸு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.